இந்தியாவிலேயே முக்கடல் சங்கமிக்கும் மாவட்டம் எதுன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லிய ஒரே பதில் கன்னியாகுமரி மாவட்டம். அதாவது தமிழில் திணைகள் மொத்தம் 5, அதில் 4 திணை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த 4 திணையுமே உள்ளடங்கிய ஒரு மாவட்டம் நம்ம கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியில் இயற்கை அழகு அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை பார்த்த பல ப்ரொடியூசர்ஸ், அதாவது தயாரிப்பாளர்கள் பார்த்து பல படங்கள் எடுத்திருக்காங்க. அது நிறைய படங்கள் இருக்குது. அப்படி நம்ம இயற்கை அழகு அதிகமாகவே இருக்கிறது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படியே நான் சொல்லிட்டு இருந்தேன்னா கேட்க உங்களுக்கு எப்படியும் போர் அடிச்சிடும். இந்த போரை மறக்கிறதுக்காண்டி தான் நம்ம குமரிக்குரல் டீம் ஒரு ஸ்பாட் ரவுண்டப் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் கிடைச்ச ஒரு ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-in-1 அப்படி ஒரு சினிமா. அந்த சினிமாவோட ஷூட்டிங் ஸ்பாட். சினிமாவுக்கு வேறு என்னது 2-in-1, சரியா? மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த சினிமா ஷூட்டிங்கில் என்னெல்லாம் நடந்துங்கிறத நம்ம இனி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஸ்பாட் ரவுண்டப்பில் நம்ம டீம் போயிருக்காங்க. அந்த மாதிரி அந்த வகையில் நம்ம டீம் போன இடம் தான் கொட்டாரம் அருகே உள்ள மந்த்ராபுதூர். அங்கே ஒரு பாரம்பரியமான ஒரு வீடு. அந்த வீட்டுள்ள தான் நம்ம 2-in-1 சினிமா ஷூட்டிங்கே நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஊரில் இருக்கவங்களும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. தங்களோட ஊரில் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குன்னா எவ்வளோ மக்கள் குவிஞ்சிருப்பாங்க நீங்களே யோசித்து பார்த்துப்பாங்க. அதாவது இது எப்படின்னா பல மக்கள் சூழ்ந்து ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா எப்படி நமக்கு இருக்கும், அதை நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. 3-in-1 மீடியா சார்பில் நாஞ்சில் ஏ. ஜான் பிரிட்டோ அவர்களோட தயாரிப்பில் தான் இந்த 2-in-1 சினிமா தயாரிக்கப்படுது. இதை பற்றி நம்ம தயாரிப்பாளரிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். நான் தயாரிப்பாளர் நாஞ்சில் ஏ. ஜான் பிரிட்டோ. என்னுடைய நிறுவனமானது 3in மீடியா என்ற தயாரிப்பு நிறுவனத்தை புதியதாக துவங்கி என்னுடைய 3வது திரைப்படமாக 2-in-1 என்னும் திரைப்படத்தை தயாரித்து கொண்டு இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக. இந்த படத்தில் அசோக் கதாநாயகனாகவும், புதுமுகம் ஆலிசா ஹீரோயினாகவும், மற்றும் அவரோடு முக்கிய கதாபாத்திரத்தில் இமான் அண்ணாச்சி அவர்களும் நடித்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக உதவி மற்றும் இணை இயக்குநராக பணியாற்றிய ராஜா முகமது அவர்கள் இயக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த படத்தில் காட்சிகள் முதலில் அச்சன் கோயிலில் படமாக்கப்பட்டது. மிக அடர்ந்த காட்டு பகுதியில் 2 நாட்கள் மழையும் வெயிலும் இரவுமாக 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒற்ற முயற்சியில் மிக பிரம்மாண்டமாக ஒரு காட்சி படமாக்கப்பட்டது. அது துவக்கத்தில் நல்ல சிறப்பாக அமைந்தது. இன்னும் எங்களது படக்குழுவினருக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுத்தது. 2வது ஷெட்யூல் பாரசாலை அருகில் உள்ள மஞ்சாலுமூடு அருகில் ஒரு காலேஜில் இளைஞர்களுக்கு பிடித்த வகையில் மிக பிரம்மாண்டமாக காலேஜ் காட்சிகளோடு இளைஞர்களை கவரும் விதத்தில் இளைஞர்களுக்கு பிடித்த கதாபாத்திரமாக கதாநாயகி நடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது 3ஆம் கட்டமாக கன்னியாகுமரி அருகே கொட்டாரம் என்னும் இடத்தில் முதல் முறையாக ஒரு பங்களாவில் நாங்கள் படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது நம்முடைய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் விதமாக மிக சிறப்பாக படமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த படத்தை இயக்கும் இயக்குனர் ஓராண்டுக்கு மேலாக இந்த கதையினை உருவாக்கி 40-50 ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ் மற்றும் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய திரைப்பட மொழிகளில் என்றும் இதுவரை வெளிவராத ஒரு புதிய கதாபாத்திரத்தில் இந்த கதையை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதுதான் இந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றி. அதை கேட்டவுடன் நானே தயாரிக்கிறேன் என்று இதை எடுத்து மிகுந்த பொருள் செலவில் தயாரித்து கொண்டிருக்கின்றேன். இந்த படமானது மிகுந்த வெற்றி படமாக அமையும் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம் என்னவென்றால் இந்த படத்தின் தொழில்நுட்பங்கள் புதியதாக இன்று இருக்கு.
2 in 1 பட தயாரிப்பாளர் இந்த படத்தை பற்றி சொல்லியிருப்பார். அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய சரத்குமார் இந்த படத்தில் நடிக்க போகிறாருன்னு நம்மளுடைய படக்குழு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இமான் அண்ணாச்சி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா. சரி, நம்ம இவ்வளோ நேரம் ப்ரொடியூசரை பற்றி பார்த்தோம். இனி நம்ம டைரக்டரை பற்றி பார்க்கண்டாமா? அதான் நம்ம இந்த 2 in 1 பட இயக்குனரான ராஜா முகமது இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம அதை பார்ப்போம். வணக்கம், என் பேர் ராஜா முகமது. என்னுடைய சொந்த ஊர் வந்து தேனி மாவட்டம் கோம்பை. இளையராஜா ஊர் பக்கத்து ஊர். எனக்கு பெருமையாக இருக்குது சொல்லிக்கிறதுக்கு. நான் இயக்குனர் ராஜ்கபூர் அவர்களிடம், இயக்குனர் செல்வா சார் மற்றும் புதிய இயக்குநர்கள் பல படங்கள் நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜான் பிரிட்டோ அவர்கள் எனக்கு 15 வருட நண்பர். அவர் மூலியமாக இப்போ இந்த படத்தை பண்ணுற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. இது உங்களுக்கு எத்தனாவது படம்? முதல் படம். இதுக்கு முன்னால் படம் அனுபவம்? இதுக்கு முன்னாடி பல படங்களுக்கு உதவி இயக்குனராக, அசோசியேட் இணை இயக்குனர், இந்த மாதிரி பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த இளையராஜா சாரோட ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? ஆமாம். அவரோட ஏதாவது அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அவரோட இல்லை, அதுக்கு முன்னாடி நான் பணிபுரிஞ்ச படங்களில் கம்போசிங்கில் போய் பார்த்துருக்கோம். கம்போசிங்லாம் தெரியும். இந்த படத்தை பற்றி ஏதாவது கதை? இந்த படம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ரம்மியமான, ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ஆர் மூவி. குமரி மாவட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குது? தேனி மாவட்டம் இங்கே வந்து மிக அருமையாக இருக்குது. ரொம்ப ஏன்னா ஆரம்பத்திலே வந்து ஏற்கனவே பாரதி ராஜா சாரை வந்து மேக்ஸிமம் நிறையா இங்கேயே வந்து படப்பிடிப்பு நடத்தியிருக்கிறாரு. அதே போல் நானும் இங்கே வந்து எடுத்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் செப்டம்பர் ரிலீஸ் ஆகும். வரும் செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணது பிளான் பண்ணியிருக்கோம். இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3ஆம் கட்ட படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அச்சன் கோயில் அங்கே முதல் கட்டமாக படப்பிடிப்பு நடத்தினோம். 2வதாக மார்த்தாண்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு காலேஜ். அந்த காலேஜில் ஹீரோயின் சம்மந்தப்பட்ட சீன்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக எடுத்துருக்குறோம். இனி அடுத்து வந்து தேனி மாவட்டத்தில் ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதுவுமே வந்து மிக பிரம்மாண்டமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொருலேயும் இந்த கதாநாயகி வந்து ஹீரோ வந்து அசோக். அவர் பல படங்கள், நிறையா படங்கள் நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகி அலிஷா அவர்கள் வந்து கோயம்புத்தூர் தமிழ் பொண்ணு. அவங்க இந்த படத்தில் வந்து முதலாக நடிக்கிறாங்க. இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டாரம்ன்ற ஊர் பக்கத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வீடு. இந்த வீட்டில் இது வரைக்கும் யாரும் படப்பிடிப்பு நடத்தலை. முதல் முறையாக நான் தான் வந்து ஷூட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதேவே வந்து மிகப்பெரிய ஒரு இந்த எங்கள் படத்துக்கு வந்து ஒரு வெற்றிக்கு ஒரு இது. இந்த மாதிரி ஒரு வீடு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஒவ்வொன்றுமே அப்படி சொல்கிற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். முதல் தடமாக இது வந்து 3ஆம் கட்ட படப்பிடிப்பு. முதல் தடவை வந்து அச்சங்கோயிலில் வந்து ஹீரோவுடைய பொசிஷன் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு நடக்கிற ஒரு மேட்ரு. அது மிக அருமையாக எடுத்துருக்குறோம். 2ஆம் கட்டமாக வந்து மார்த்தாண்டத்தில் ஒரு காலேஜில் வந்து ஹீரோயினி காலேஜில் படிக்கிறா. அது மிக பிரமாண்டமான ஒரு காலேஜ். அதில் வந்து இப்போ பார்த்திங்கனாக்கா ஒரு 3 பொண்ணுங்களுக்கும் ஹீரோயினிக்கு நடக்கிற ஒரு இதுதான் அந்த கதையும். அதை வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு 50 வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு கதை வந்ததில்லை. ஸோ அப்படி நான் பண்ணியிருக்கேன் நான். அது இல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் எனது நண்பர், 15 வருஷ நண்பர் ஜான் பிரிட்டோ இந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் வந்து அசோக் கிட்டத்தட்ட ஒரு 10-20 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. அவர் தான் கதாநாயகன் நடிக்கிறாரு. கதாநாயகி வந்து அலிஷா. அந்த பொண்ணு வந்து கோயம்புத்தூர் தமிழ் பொண்ணு. இந்த படத்தில் வந்து முதல் முறையாக நான் வந்து அறிமுகப்படுத்தினேன். இந்த படத்தை இன்னும் அடுத்த படப்பிடிப்பு வந்து தேனி மாவட்டத்தில் வச்சலான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் கூடிய விரைவில் அடுத்த ஷெட்யூல் இப்போ போகிறோம். இப்போ வந்து இங்கே படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.
இப்போ நம்ம டைரக்டர் என்ன பேசினாருங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். ஐயோ, உங்களுக்கு பாதி கதை தெரிஞ்சிருச்சோ? சும்மா சொல்லாதீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டைரக்டர் சொன்னதை வச்சு. சரி, அதை விடுங்க. இந்த படத்துக்காக ஒளிப்பதிவு யார் செய்கிறான்னா ஷாமுக் என்பவர் இந்த படத்துக்காக ஒளிப்பதிவு செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக சண்டை பயிற்சி யார் வழங்குறா அப்படின்னா தளபதி தினேஷ் இந்த படத்துக்காக சண்டை பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக எடிட்டிங் யாருன்னா நிஷார் இந்த படத்துக்காக எடிட்டிங் பண்ணுறார். இப்படி இந்த படத்துக்காக பல பேர் உழைக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, எல்லாரையும் நம்ம பார்த்துட்டே வரோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வந்திருக்கோம், கதாநாயகி யாராட்டிருக்கோம், அதாவது ஹீரோயின் யாராட்டிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது வேறு யாரும் இல்லை, ஹீரோயின் வந்து அலிசா. சரியா? இப்போ நம்ம ஹீரோயின் அலிசா இந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது தானே? சரி, வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம், என் பேர் அலிஷா. என்னோடய சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர். அண்ட் இப்போது நான் வந்து ராஜா சார் அண்ட் டீம் கூட பண்ணியிருக்கிற படமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஹோம்லியாக இருக்குது. இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் எவ்ரிபடி. அண்ட் இந்த மூவி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரிலேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ நான் ரொம்ப ஐ ஃபீல் லக்கி தட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ரோல் போர்ட்ரே பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் டு ஓவர் கம் எனிதிங், எனி டிஃபிகல்ட்டிஸ் இன் தியர் லைஃப். அந்த டஃப் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் பக்காவாக ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் எனி கொஷின்ஸ். இந்த படத்தில் உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்திருக்கீங்க, ஷூட்டிங்காக வந்திருக்கீங்க. இந்த படத்துக்கான அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? முதல் அறிமுகமாக இருக்கீங்க இந்த படத்தில். இதுக்கு முன்னால் சின்ன திரையில் ஏதாவது நடிச்சிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது இதில் நடிச்சிருக்கீங்களா? ஆமாம், கரண்ட்லி நான் ஒரு மூவி பண்ணியிருக்கிறேன். அண்ட் அது ரிலீஸ் ஆனதுக்கு சில நாள் இருக்குது. அண்ட் இது வந்து என்னோடய செகண்ட் மூவி. ஸோ இது செகண்ட் ஸ்கெடியூல். எனக்கு செகண்ட் ஸ்கெடியூல் போயிட்டுருக்குது கன்னியாகுமரியில். ஃபர்ஸ்ட் டைம் நான் கன்னியாகுமரி வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப அருமையான அட்மாஸ்ஃபியர், வெதர் ரொம்ப நல்லா இருக்குது. செட், எஸ்பெஷலி செட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்கிற ஆள் எல்லா ஹெல்ப்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, டெய்லியும் பார்த்துக்குறாங்க. எல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே, யாருமே அவங்க இது பண்ணலை, overlook பண்ணலை. ஸோ they are just taking very good care of everybody. And at the same time work ரொம்ப on schedule போயிட்டுருக்குது. I'm happy about that. And கன்னியாகுமரி as a district ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒரு ஒர்க் கூட ப்ளெஷரும் கிடைக்குது. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் வெரி ஹார்ட் கோர் ஒர்க். ஐம் என்ஜாயிங் மை ஒர்க் லைக் எவ்ரி ஒன். இந்த முதல் படத்தில் உங்களுக்கு உங்கள் ஹீரோ, கேமராமேன், ப்ரொடியூசர், இதுக்கு முன்னாடி இல்லை இவங்க இந்த படத்தில் அவங்களோட உங்களுக்கு அந்த நட்பு எப்படி இருக்குது? ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பர்சன். அண்ட் அவங்க எப்போவுமே லாஸ்ட்டாக தான் தன்னுடைய நீட்ஸ் வந்து லாஸ்ட்டாக தான் பார்ப்பாங்க. எல்லோரும் ஃபஸ்ட் சாப்பிடணும், அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன், நான் லாஸ்ட்டாக போவேன், என்ன வேணாலும் அவங்க தான் லாஸ்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ அவங்க கேர் பண்ணுவாங்க. எல்லாத்தோட நீட்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு. அப்புறம் ராஜா சார் வந்து எப்போவுமே நல்ல கைடன்ஸ் கொடுக்குறாரு. என்ன ஷார்ட்டில் என்ன வேணும், என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, ஒவ்வொரு சீனில் எப்படி இது பெட்டர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் சஜஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கும் எல்லா காஸ்ட் மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் மேக்கப் உமன் மினி சேச்சி, ஷோபா சேச்சி ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேமராமேன் அறுமுகம் சார் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் கிளாரா, அஃப்கோர்ஸ் கிளாரா வந்து எப்போவுமே டயலாக்ஸ் வந்து நல்லா டீட்டெயிலில் வந்து சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஈஸியாக புரிய வச்சுட்டு
ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐ என்ஜாய் வித் ஹர். ரொம்ப ஷீ இஸ் வெரி ஜோவியல், நல்லா ஜோக்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் டெய்லி வந்து நல்லா அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லை. வி என்ஜாய் அவர் ஒர்க் அ லாட். ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்ருக்குறோம். இட்ஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ பர்சனலி. இது நீங்கள் பார்வையாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? நீங்கள் எதுக்கு இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இந்த படத்தோட ரொம்ப கனெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லாத்தோட லைஃப்பில் இந்த மாதிரி விஷயம் பக்காவாக நடந்திருக்கும். புல்லிங்கு, அப்புறம் ஏதோ ஒரு ஸ்கூலில் டஃப் சுச்சுவேஷன்ஸில் கஷ்டப்படுத்து யாரோ உங்களை தப்பாக பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அதெல்லாமே இருக்குது இந்த படத்தில். நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க, கனெக்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி யூ வில் ஃபீல் தட் ஆமாம் இது ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்குது. யூ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் திஸ். அண்ட் பர்சனலி நானும் ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்கிறேன். மெனி திங்ஸ் ஐ லேர்ன்ட் த்ரூ ராஜா சார், பிரிட்டோ சார் எல்லாத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கும் ரொம்ப பெருசாக ஒரு இது கிடைச்சிருக்கு, லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னென்னா, இந்த படத்தில் குழந்தைகளுக்கு பிடிக்கிற ரொம்ப ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ தட் வில் பி அ லிட்டில் சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அது நீங்கள் திரையில் போய் பக்காவாக பாருங்கள். படம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் குழந்தைகள், குடும்பங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் பார்க்குற மாதிரி இந்த ஒரு படம். ஓகே, ஸோ யா, see you at the movies. இந்த படத்தோட ஹீரோயின் என்ன சொன்னாங்க என்பதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த படக்குழுவினர் கொட்டாரம், மார்த்தாண்டம், மஞ்சாலமூடுன்னு பல இடத்துல இந்த படக்குழுவினர் படப்பிடிப்பை நடத்தியிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு அடுத்த கட்டமாட்டு தேனி மாவட்டத்தில் எங்கே படம் பிடிப்பதாட்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் கூடுதலாட்டு செப்டம்பர் மாதத்தில் ரிலீஸ் ஆகலாம்னும் படக்குழுவினர் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க. எல்லாருக்கும் உங்கள் ஆவல் என்னன்னு புரியுது. எல்லாரையும் பார்த்துட்டோம், இனி நம்ம ஹீரோவை பார்க்கணும்ல. சரி வாங்க, இந்த படத்திலோட ஹீரோ யாருன்னா அசோக் குமார். இவர் தான் இந்த படத்தோட கதாநாயகன். இவரோட படம் முருகா, அதனால இவர் முருகா அசோக் என்றும் கூறுவாங்க. சரி, இந்த படத்தை பற்றி அசோக் குமார் கதாநாயகன் என்ன கூறுகிறாரதை பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். நான் தான் உங்கள் அசோக் குமார் பாலகிருஷ்ணன் AKB. உங்களோட அன்பில் நான் பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேர் முருகா. ஸோ அதிகமாக என்னை முருகா அசோக்னு தான் நேசித்து கூப்பிடுவீங்க. என் பயணம் ஆரம்பித்தது 2007 முருகா ரிலீஸ் ஆச்சு. முருகா பிடிச்சிருக்கு, கோழி கூவுது, அப்படியே படிப்படியாக கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ், ஆர்யூ ஓகே பேபின்னு சமீபத்தில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேமோட இயக்கத்தில் இளையராஜா ஐயா மியூசிக்கில் மிஷ்கின் சார், சமுத்திரகனி அண்ணன் கூட எல்லாம் நடிச்சிருந்தேன். நன்றி OTT பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு என்ன திரையரங்கள் தாண்டி OTTங்கிற ஒரு புது பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அமையுது. இந்த வருஷம் லாரான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோம். ஒரு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்திருக்கோம். படத்தோட டைட்டில் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, அது நேர்மையாக ஒஃபிஷியலி அனௌன்ஸ் செய்யப்படும். பட் இதோட ஜானர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான
ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் படம். ஹாரர்னால் பேய் திகில் குடும்பத்தோடு பார்க்க முடியாதோ, ஐயோ அருவருப்பாக இருக்குமோ, இல்லை தவறான காட்சிகள் இருக்குமோன்னு டவுட்டே வேணாம். ஜெனுவின்லி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ஃபேண்டசி த்ரில்லர். அதில் இமோஷன், சென்டிமெண்ட், ஸ்மார்ட்னஸ் அண்ட் நம்மளோட கலை சார்ந்த பல விஷயங்களோட பிரதிபலிப்பு இந்த படைப்பு மூலமாக உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ கூடிய விரைவில் இப்போ ஷூட்டிங்கில் இருக்கும். கூடிய விரைவில் உங்களை தியேட்டர்ஸில் சந்திக்கிறதுக்கு ஆவலாக காத்துட்ருக்கேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சினிமாவோட பயணம் தாண்டி எஸ்பெஷலி கோவிட்-19 வந்த பிறகு ஒரு சாதாரண மக்களாக நமக்கு என்ன தோன்ற சிந்தனைனா, எப்படிடா இப்போ விலைவாசியும் ஏறுது, ஹெல்த்தை வேறு பார்த்துக்கணும், தியேட்டர்ஸில் பார்க்கணுமா, சரி பொறுமையாக ஓடிடியில் பார்த்துக்கலாம், டிவியில் வரும்போது பார்த்துக்கலாங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அப்போ எனக்கு பேர் ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த படைப்புகள் டைமில் சினிமாவே வேறையாக இருந்துச்சு. ஸோ இந்த முருகா, பிடிச்சிருக்கு, கோழி கூவுது, இந்த படங்கள் நமக்கு அடையாளமாக இருக்குது. இன்றைய தேதி வரைக்கும் அதோடய பாடல் சரி, அதோடய காட்சிகள் சரி, எல்லாருமே பார்த்து ரசித்து அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் மீதி ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 படங்கள் பண்ணிட்டேன். பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பட் எனக்கு அப்போ தோணுச்சு, நம்ம ஆடியன்ஸஸ் கூட இன்னும் முதல்ல என்ன கனெக்டிவிட்டி இருந்ததோ, இன்றைய தேதியில் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வியாபாரம், பணமெல்லாம் பார்த்துடுறாங்க. பட் யார் கூட கனெக்ட் பண்ணுங்கிற ஆர்வத்தோட, பிரார்த்தனையோடு இந்த ஃபீல்டுக்கு வந்தனோ, அந்த கனெக்ட் எங்கேயோ கொஞ்சம் ட்விண்டில் ஆகுதுன்னு தோணுச்சு. அதனால தான் டெலிவிஷனில் ரொம்ப வருடங்களாக கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இது சரியான டைம் அமைஞ்சதுன்னு தோணி ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் இப்போ மௌனம் பேசியதேன்னு ஒரு தொடர் கூட பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் அது ஹீரோ சார்ந்த கதையாகவும் இருக்குது. தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வரணுன்னா மக்கள் வீட்டுக்கு நான் போய் சேரணுங்கிற ஒரு பொறுப்புணர்வு தோணுச்சு. ஸோ அதில் கூட நீங்கள் என்னை சந்திக்கலாம். பட் சினிமாவோட பயணம் க்ரியேட்டிவ்லி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. மக்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு டெலிவிஷன் ஒரு சைடில் ரொம்ப உதவுது. ஒரு நடிகனுக்கு ஐ திங்க் எந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. அது ஸ்டேஜ், ட்ராமா, தியேட்டராக இருக்கலாம், இல்லை டெலிவிஷனாக இருக்கலாம், தொலைக்காட்சி தாண்டி சினிமாவோ, வெப் சீரிஸோ, மியூசிக் வீடியோவோ, ஆட் ஃபிலிமோ. ஐ திங்க் ஒரு கலையை சரியான பிளாட்ஃபார்மில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு, பிரதிபலிக்கிறதுக்கு எந்த மேடை கிடைச்சாலும், ஒரு என்ன பிளாட்ஃபார்ம் கிடைச்சாலும், ஒரு நடிகனாக அதுக்கு நம்ம ஓப்பனாக இருக்கணும். அண்டு உங்களை மீட் பண்ணுறதுக்கு, உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம ஒர்க்கை பார்த்து உங்களோட ஃபீட்பேக்காக என்றென்றும் ஆவலாக இருக்கேன். ஸோ உங்களோட அன்பு, ஆதரவு, ஆசீர்வாதம் என்றென்றும் கொடுத்துட்டே இருங்க. மனமார்ந்த நன்றி. நீங்கள் 25-30 படம் நடிச்சிருக்கா சொல்லியிருக்கீங்க. ஆமாம் சார். இந்த படத்தோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இங்கே மாவட்டத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. இங்கே இந்த மாவட்டத்தில் இந்த மக்களோட தொடர்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லபடியாக பயணம் அமையும்னு இருக்கா, இல்லை? என்னோட பயணத்தில் நான் சொன்னேன். இன்ஃபேக்ட் எனக்கு பேர் வாங்கி கொடுத்த அழகான ஒரு படைப்பு கோழி கூவுது. கோழி கூவுதோட ப்ரொடியூசர் திரு நாகராஜ் அண்ணன் அவர்கள் இந்த ஊர் சார்ந்தவர் தான். இன்ஃபேக்ட் நான் அவருக்கு இன்றைக்கி தான் அவரோட நம்பர் மாறி இருந்துச்சு. இன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் இங்கே ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன், கொட்டாரம் தாண்டி இந்த சைடில் இந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்திக்கலாமா? இன்றைக்கி தான் பேசினேன். தரிச்செல்லாம் நீங்களும் இன்டர்வியூக்கே வந்திருக்கீங்க இன்றைக்கி. ஸோ ஐ திங்க் பொதுவாகவே ஐ திங்க் கன்னியாகுமரிங்கிற விஷயம், நம்ம ஷூட்டிங்க்கு வந்திருக்கோங்கிற விஷயம் தாண்டி ஒரு தமிழனுக்கு ரொம்ப ஒரு கலாச்சாரத்தோட ஒரு அடிப்படை, என்ன சொல்கிறது, நம்ம ஐ திங்க் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை விஷயம் தாண்டி திருவள்ளூர் சிலையை நம்ம பார்க்கும்போது, இப்போ ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் வேறு புதுசாக வந்திருக்கு. எனக்கு ஷூட்டிங் முடிச்சு ஒரு நாளைக்கு டைம் ஒதுக்கி அதை அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசை. விவேகானந்தர் சிலை, ராக் சரி. ஐ திங்க் ஒரு ஊரில் ஒரு மண்ணில் வந்து கால் வைக்கும்போது கல்ச்சர், ஹெரிட்டேஜ், இந்த வார்த்தைகளெல்லாம் இது ஹோல்டு பண்ணி பேசுகிற விஷயங்கள் இல்லை, இது உணர வேண்டிய விஷயங்கள். ஐ திங்க் அது அந்த மேஜிக் இந்த மண்ணில் இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஊரில் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு கடவுளுக்கு நன்றி. மக்கள் வண்டர்ஃபுல்லாக இருக்காங்க. ஐ திங்க் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, இங்கே கூட ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட வரும்போது ரொம்ப அன்பு பரிமாறுற மக்கள். ஸோ ஐ திங்க் அது இட்ஸ் ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த படைப்படுது. ஸோ மிக மகிழ்ச்சி வந்து கன்னியாகுமரியில் இந்த மாவட்டத்தில் வந்து நான் இங்கே ஷூட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சார். இந்த படத்தின் கதையை சொல்லலாமா? கதை ஏதாவது? இந்த கதையை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் இப்போதைக்கு பகிர்ந்துக்க முடியாது சார். ஆனால் ஏன்னா அதோட சுவாரஸ்யமும் மிஸ் ஆகிட வேணாம். இது எந்த மாதிரி ஜானர்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அ ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர். ஹாரர்னால் ரொம்ப பேய், அகோரமான முகங்கள், ஐயோ என்னடா அந்த டிஸ்கஸ்டிங்கோ, அந்த அருவருப்போ, அந்த விஷயங்கள் இல்லை.
ஏன்னா ஒரு ஹாரரை நம்ம காஞ்சனா மாதிரி ஒரு படத்தில் கூட சொல்லலாம், அதை காமெடி கலந்து கூட சொல்லலாம், அதை ரொம்ப அழுத்தமான விஷயமாவும் கூட சொல்லலாம். நம்ம ஒரு கதையை எப்படி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு வரோம், அது எப்படி அவங்க உணர்வை மனசு தொடுது. ஐ திங்க் ஒரு நடிகனாகவே நான் ஒரு படைப்பை செலக்ட் பண்ணும்போது நம்ம கதாபாத்திரம் எங்கேயாச்சும் ஆடியன்ஸை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், ஒரு ஏதாவது ரீதியில் அழ வைக்கலாம், ஒரு ஏதோ ஒரு உணர்வை டச் பண்ணணும். ஏன்னா பாவம் ஆடியன்ஸ் தான் ராஜாவே. இருட்டில் உட்காந்து ஒரு 2.25 மணி நேரம் உட்காந்து ஒரு படைப்புக்கு காசு கொடுத்து உட்காடுறப்ப நம்ம படத்தை பற்றி அவங்க கமெண்ட் அடிக்கலாம், சந்தோஷமாக கொண்டாடி தலைமையில் தூக்கி வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா போடான்னு கூட சொல்லலாம். நம்ம ஆடியன்ஸ் தான் ராஜாவே. ஸோ அவங்கள திருப்திப்படுத்துறது, அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி அந்த 2.5 மணி நேரம் அவங்களோட வாழ்க்கையோட வேஸ்ட் ஆகாமல் வீண் போகாமல் டேய் ஒரு ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுடாங்கிற அந்த ஒரு உணர்வு எல்லாருக்கும் தொத்தணுங்கிற ஒரே பிரார்த்தனையோட தான் எல்லா படைப்புகளும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக இந்த ஃபேண்டசி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, பட் அதை விட மிகப்பெரிய ஆசை நீங்கள் இந்த பல விஷயங்களை பார்க்கணும் ஸ்க்ரீனில். ஸோ கூடிய விரைவில் திங்க் இந்த ஷூட் இன்னும் ஒரு மேட்டர் ஆஃப் 2 months முடியும். இப்போ இந்த ஷூட் தாண்டி வேறு ஒரு வடமஞ்சு விரட்டுன்னு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது முடிச்சுட்டு பட்டு நான் திண்டுக்கல் போகிறேன் ஃபைனல் ஷெடியூலுக்கு. ரிலீஸஸ் எல்லாமே ஒரு 3-4 monthsக்குள்ளே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ரெடி ப்ராடக்டாக இருக்கும். தமிழ் மொழியை தவிர வேறு எந்தெந்த மொழியில் நீங்கள் தாய்மொழி தமிழ். மற்றபடி அம்மா அப்பாவுக்கு நன்றி. சின்ன வயசில் நான் படிப்பு கல்லூரியெல்லாம் மும்பையில் முடித்தேன். ஸோ ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி ஃப்ளூவெண்ட்டாக பேசுவேன், எழுதுவேன். கலைக்கு மொழி ஒரு பேரியரே இல்லை, ஒரு அசெட் தான். ஸோ நான் கன்னடத்தில் நடிச்சிருக்கேன். சம்பவாமி யுகே யுகேன்னு அங்கே ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கு கன்னடத்தில். மலையாளத்தில் முல்லான்னு ஒரு படம் பண்ணேன். தெலுங்கில் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து பல விஷயங்கள், பல படங்கள் மொழி மாற்றமாகவும் கூட அங்கே டப்பிங்லேயும் போயிருக்கு, டைரக்ட் படங்களும் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் மொழி எப்போவுமே அதிகமாக மொழிகள் கற்றுக்கிறதும் பல பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த மொழிகள் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சாதகமாக இருக்குது. தமிழ் நான் என்னோடய பேஸாக இருக்கிறப்ப அது ஒரு பெருமையாக இருக்குது. அதே நேரத்தில் அகம்பாவம் இல்லாமல் ஒரு அழகான திமிரு தமிழன்கிற விஷயம். பட் அட் த சேம் டைம் பொறுப்புணர்வு இருக்குது. அது பல பேர் தமிழன்டா நான்டாங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஐ திங்க் ஒரு மாமரத்தில் எவ்வளோ மாம்பழங்கள் அதிகமாக வருமோ அது திமிரு தென்னாவட்டா அப்படி நிற்காது, அன்பாக கீழே குறிஞ்சு பண்பாக இருக்கும். ஸோ ஐ திங்க் தமிழன் கிட்டக்க மிகப்பெரிய குணம் இஸ் அவன் எல்லோரும் கூட அன்பாக பண்பாக அவனுடைய மனசை பிரதிபலிக்கணும். அண்ட் அந்த வகையில் ஒரு தமிழனாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் நடித்த படத்தில் அதிகப்படியாக ஓடின படம், நீங்கள் நடித்த படத்தில் அதிகப்படியான ஓடின படம் நாட்கள் ஓடணும், அது மக்கள் பார்த்து தான் சொல்லணும் எந்த படம் பிடிச்சிருக்கு. ஏன்னா தியேட்டரில் ஓடுறது விஷயம் தாண்டி ஐ திங்க் இன்றைய தேதி வரைக்கும் நன்றி தொலைக்காட்சிக்கு தட் இப்போ இந்த வாடாமல்லிக்காரி பாடலோ சரி, உசுரே உசுரேன்னு அந்த பாடலோ, சாரப்பாம்பு போல் ஐ திங்க் பாடல்கள் மூலமாகவும் கூட நான் வடிவேல் சார் கூட பண்ண காமெடி சீக்வன்ஸ் இன்னும் கூட தொலைக்காட்சியில் ஓடிட்டுருக்கு. முருகா படத்தில் பண்ண வெத்த குழம்பு காமெடியோ இல்லை லேடன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு லேடன்லாம் ஒரு ரொம்ப எவ்வளோ நாள் ஓடிச்சு, அதோட வியாபாரம் எவ்வளோ. ஐ திங்க் அதெல்லாம் ப்ரொடியூசர்ஸ் பேசிக்கிட்டோம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசிக்கிட்டோம். ஒரு நடிகனாக கனெக்ட் பண்ணுறப்போ ஆடியன்ஸ் கூட மகிழ்ச்சியாக இருக்குது. தட் ஒரு படம் தியேட்டர் விட்டு போன பிறகு எவ்வளோ தான் காலங்கள் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் தாண்டினாலும் உங்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு தொலைக்காட்சி மிகப்பெரிய ப்ளஸ்ஸான ஒரு சாதகமாக தெரியுது, ஒரு மீடியமாக தெரியுது. ஸோ ஐ திங்க் அந்த வகையில் ஐம் ஸ்டில் ஹாப்பி. ஒர்க்கு சமீபத்தில் வந்த படங்கள் நான் சொன்னேன், இப்போ லாரா வாஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் க்ரைம் த்ரில்லராக இருந்தது. மாய புத்தகம்ங்கிற படத்தில் நான் இன்ஃபேக்ட் பரதநாட்டியம் எல்லாம் ஆடியிருப்பேன். அது சந்திரமுகி அருந்ததி மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படம். ஸோ அதில் கிளாசிக்கல் ஆடியிருப்பேன். அது ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக இருந்தது. ஐ திங்க் அதான் நீங்கள் என்னோடய விக்கிபீடியாவில் எடுத்து படங்களோட லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த பையன் தானடா இது அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. தயவுசெய்து முடிஞ்சால் அந்த படைப்புகளை யூடியூப்பில் கூட பாருங்கள், ஒரு தொலைக்காட்சியிலையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்டு எனக்கு கைண்ட்லி உங்களோட ரெஸ்பான்சஸும் கொடுங்க. நன்றி. நம்ம ஹீரோ இந்த படத்தை பற்றி என்ன சொன்னாங்கிறத இப்போ கேட்டிருப்பீங்க. 2-in-1 படம் எப்படி உருவாகி வருகிறது என்பதை பற்றி ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோயின், ஹீரோங்கிறது ஹீரோ விளையாட்டு வரிசையாட்டு நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டுருக்கிறீங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தேட்டரில் போய் பார்த்தா தெரியும். எல்லாரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள், உங்கள் ஆதரவை படக்குழுவுக்கு கொடுங்க. இந்த படம் நல்ல படமாட்டிருக்கோங்கிறத நான் நம்புகிறேன். அப்புறம் ஒரு விஷயம், இந்த படத்தை வேறு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மறந்துடாதீங்க 2-in-1. திரும்பவும் சொல்லி படத்துக்கு பேர் 2-in-1, மறந்துடாதீங்க.
இதை நம்ம குமரிக்குரல் விளையாட்டு நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கிறீங்கிறத நம்புகிறேன். மீண்டும் உங்களை இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான்.